மழை இன்னும் முடியவில்லை. 12 மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை கொட்டப்போகும் கனமழை. வானிலை ஆய்வு மையம் தந்த எச்சரிக்கையால் மீண்டும் தத்தளிக்கும் தமிழகம். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பெஞ்சல் புயல் காரணமாக மழை கொட்டி தீர்த்தது. இப்போதுதான் மழை ஓய்ந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதற்கிடையே மழை இன்னும் முழுமையாக முடியவில்லை என்றும் இன்றும் நாளையும் 12 மாவட்டங்களில் கனமழை கொட்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான முதல் மிதமான மழை பெய்தது. கொட்டும் கனமழை குறிப்பாக கரூரில் 130 மில்லிமீட்டர் மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான முதல் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் டிசம்பர் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்திற்கு வானம் ஒரு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரின் ஒரு சில பகுதிகள் மட்டும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும். அடுத்த 44 மணி நேரத்திற்கு சென்னை ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை பெய்யக்கூடும். 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். மீனவர்களின் எச்சரிக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதியில் வரும் டிசம்பர் 7ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவுமே கிடையாது. அதே நேரம் அரபிக்கடல் பகுதியை பொறுத்தவரை இன்று கேரளா, கர்நாடகா கடலோர பகுதியில், லட்சத்தீவு பகுதியில், அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகக்கூடும். அதனால பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வேணாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எப்பப்போ மழை பெய்யும், எப்பப்போ விடுமுறை அறிவிப்பமை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.